கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனைகளை நீங்கள் பங்கு பெற்றிருப்பதினால் உங்களுக்குள்ளும் உங்கள் குடும்பத்திற்குள்ளும் நிறைவான பலன் உண்டாகும். வேதத்தில் உள்ள 4 சுவிசேஷ புத்தகங்களிலும் இந்த சம்பவம் விளக்கமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் முதல் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரையிலும், மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களும், லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 28 முதல் 44ஆம் வசனம் வரையிலும், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரையிலும் இந்த சம்பவமானது அனைத்து சுவிசேஷகர்களாலும் அழுத்தமிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு முன்பாகவே ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னான தீர்க்கதரிசி சகரியா ஒரு தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். தேவகுமாரன் உலகத்தில் கிறிஸ்துவாய் பிறந்த பின்பு அவர் கழுதையின் மேல் ராஜாவாய் வர வேண்டும், வருவார். அது தீர்க்கமாய் உரைக்கப்பட்ட வார்த்தை. எப்படி அவர் பிறப்பிற்கு முன்பாக கன்னியின் வயிற்றில் பிறப்பார் என்று முன்னுரைக்கப்பட்டதோ அதே போன்று அவர் கழுதையின் மேல் பவனியாக ராஜாவாக வருவார். கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, எல்லோருக்கும் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். சத்தியவான்கள் மாத்திரமே இந்த சத்தியமுள்ள ராஜாவை எதிர்கொள்ள முடியும். இவர் சத்தியமுள்ள ராஜாவாய் இந்த உலகத்திற்கு வந்தார். ஐயாம்மா, ஆண்டவர் சொல்லிட்டாரு, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இந்த சத்தியமுள்ள ராஜா இந்த உலகத்தில் வாழ்ந்தப்போ எக்கச்சக்கமான ஜனங்கள் சென்ற இடமெல்லாம் கூடினார்கள். 5 அப்பம் 1 மீன் எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? 5000 பேர் இல்லை, 5000 புருஷர்கள் மாத்திரம் 5000. பெண்கள் எண்ணிக்கை இங்கே இல்லை, சிறுவர்கள் எண்ணிக்கை இல்லை. சாப்பாடு சாப்பிட 5000க்கு மேலே இருந்தது. பிரசங்கத்தை கேட்க திரளான ஜனங்கள் இருந்தது. ஆனால் இந்த சத்தியவானின் சத்தத்தை கேட்டவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 120 பேர். அவர் மரணத்தில் இருந்து உயிரோடு எழுந்த பின்பு கிறிஸ்துவை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லி எருசலேமில் காத்திருந்தவர்கள் வெறும் 120 பேர். சாப்பிட்டவெல்லாம் ஓடிட்டான். குருடர்கள், ஊமையர்கள், செவிடர்கள், ஊனமுற்றவர்கள், குஷ்டரோகிகள், மரித்தவர்கள், இவங்கெல்லாம் சுகம் பெற்றார்கள், உயிரோடு எழுந்தார்கள். இந்த கூட்டத்தில் அவர்கள் இல்லை. காரணம் சத்தியத்தில் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அப்படி போல அவரை இழந்து விடாதபடி கடைசி வரை அவரை பின்பற்றுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியத்தை வெளிப்படுத்தும்படியாய் வந்த அந்த ராஜாவை அன்றைக்கு எருசலேம் வீதியில் அவர்கள் அங்கே மகிமைப்படுத்துகிறார்கள், கனப்படுத்துகிறார்கள், துதிக்கிறார்கள், சாட்சியிடுகிறார்கள், எதிர்கொண்டு போகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ராஜாதி ராஜாவுக்கு ஒரு நாள் வரும், அன்றைக்கு மகிமையின் ராஜாவா அவர் வெளிப்படுவார். அன்றைக்கு அவரை எதிர்கொண்டு போக ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் பிறந்த உடனே சாஸ்திரிகள் ஏரோதின் அரண்மனைக்கு ஓடினார்கள். எதுக்காக? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி அவரை தேடி கண்டுபிடிப்பதற்காக போனார்கள். போன உடனே ஏரோதுக்கு என்ன வந்தது தெரியுமா? கலக்கம் வந்தது. என்ன வந்தது? பயம் வந்தது. கலங்கி போனான், நடுங்கி போனான். எதற்காக?
எனக்கு எதிரியா இன்னொரு ராஜா உருவாக போறானா? ஏரோதின் அரண்மனைக்கு சென்று சாஸ்திரிகள் விசாரித்த உடனே அவனுக்குள்ளே கலக்கம் வந்து விட்டது. எனக்கு எதிராய் ஒரு மன்னன் பிறந்திருக்கிறானா என்று சொல்லி. ஆனால் நம்ம ராஜா இயேசு அதுக்கு வரல, அதற்கு வரல. அந்நியர்களும் பரதேசிகளும் காணியாட்சிக்கு புறம்பாக்கப்பட்டவர்களுமாயிருந்த நம்மை ராஜாவாக்க வந்தார். வேதம் அப்படித்தாங்க சொல்லுது, தெளிவாக சொல்லுதுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னை ராஜாவாக்கி என்னை உயர்த்தி என்னை மகிமைப்படுத்த வந்த மகிமையின் ராஜா அவர். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 சொல்லப்படுகிறது, நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இந்த சத்தியமுள்ள ராஜா நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ராஜ்யம் இப்பூமிக்குரியது அல்ல, அது பரலோகத்திற்குரியது. அதே போன்று பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் ராஜாவாய் மாற்றி வைத்திருக்கிறார். ஒருபுறம் நாம் அவருடைய வேலையை செய்யக்கூடிய ஆசாரியர்கள், இன்னொரு பக்கம் உண்டு நமக்கு, நாம் அவருக்கு முன்பாக ராஜாக்களாய் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 9, 10 ஆகிய 2 வசனங்களை பாருங்கள். 24 மூப்பர்கள் பரலோகத்தில் இயேசு கிறிஸ்துவின் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் பாடிய பாடலுக்குள் ஒன்று அடங்கி இருக்கிறது. வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 5, 9, 10. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஹல்லேலூயா. தேவன் உங்களை அந்நியர்களாக பரதேசிகளாக வாழ்வதற்கு அழைக்கவில்லை. அவர் உங்களை ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் அவருக்குள் உருவாக்கி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட இந்த சத்தியமுள்ள ராஜா என்பதை அந்த எருசலேம் நகரம், அங்கே இருக்கிற ஜனங்கள் கண்டுகொள்ளும்படியாய், தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாய் ராஜா கழுதையின் மேல் பவனியாய் வந்தார். ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், கழுதை என்பது நம்ம ஊர்ல தான் அவமான சின்னமா தெரியுது. யாராவது ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டாங்கன்னா கழுதை மேல ஏத்திடுவாங்க. எருசலேம்ல ராஜாக்கள் கழுதையின் மீது வருவார்கள். அவமானப்படுத்தப்பட்டவர்களாய் அல்ல, மேன்மையாக்கப்பட்டவர்களாய், கௌரவிக்கப்பட்டவர்களாய் வருவார்கள். ஹல்லேலூயா. ராஜாக்கள் 2 வாகனத்தை தேர்ந்தெடுப்பார்கள். ஒன்று குதிரை, ஒன்று கழுதை. ராஜா குதிரையில வராருன்னா யுத்தத்துக்கு போறாருன்னு அர்த்தம். கழுதையின் மீது வருகிறார் என்றால் ஜனங்களுக்கு நன்மை செய்ய வருகிறார், சமாதானமாய் வருகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் தீர்க்கன் சகரியா சொல்லுகிறார், இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் வருகிறார், நன்மை செய்ய குணமுள்ளவராய், இரக்கமுள்ளவராய், அன்பு நிறைந்தவராய் வருகிறார். அவர் யுத்தம் செய்கிறவராய் வரவில்லை. ஒரு நாள் குதிரையில் வருவார். ஹல்லேலூயா. ஒரு நாள் வெண்குதிரையில் வருவார், மத்திய ஆகாயத்தில் வருவார், நியாயாதிபதியாய் வருவார். சத்துருவோடு யுத்தம் பண்ணி துன்மார்க்கரை பாதாளத்திற்கும் தேவனுடைய பிள்ளைகளை பரலோகத்தில் சேர்க்கும்படியாகவும் ஒரு நாள் குதிரை மீது ராஜாவாய் வருவார். எருசலேமின் கழுதையின் மேல் வந்ததற்கு காரணம் அவர் சாந்தமுள்ள ராஜா அல்லது வெற்றி அடைந்தவர். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் ராஜாக்கள் வெற்றியை அனுபவிக்கிறார்களோ அப்பொழுது அவர்கள் கழுதையின் மீது வருவார்கள். மக்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் வரும் பொழுது கழுதையின் மீது வருவார்கள். ஆகவே இயேசு கழுதையை தெரிந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பவனியில் ஒரு 2 காரியத்தை வேகமாய் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு நாம் ஜெபித்து உங்கள் ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்து உங்களை அனுப்ப நான் விரும்புகிறேன். நம்பர் 1, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனம் முதல் ஆரம்பிக்கப்படுகிற இந்த சம்பவத்திற்கு உங்கள் வேத புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா 19ஆம் அதிகாரம் அதனுடைய
28ஆம் வசனம் முதல் ஆரம்பிக்கப்படுகிற இந்த சம்பவத்தை குறித்து நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அதிலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பெத்பகே பெத்தானியா என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திற்கு வந்த பொழுது அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 30, 31 ஆகிய இரு வசனங்களை வாசிக்கலாம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கொஞ்சம் முரண்பாடான காரியமாக இருக்கிறது. யாரோ ஒருவருடைய கழுதை அது கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது. அந்த கழுதையை அவிழ்த்து வரும்படியாய் சீசரில் 2 பேரை அனுப்புகிறார். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். அங்கே கட்டப்பட்ட நிலையில் கழுதையும் அதன் குட்டியையும் பார்ப்பீர்கள். அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று சொன்னால் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் இப்படி ஒரு நபருடைய ஒரு பொருளை எந்த இடத்திலும் எனக்கு வேண்டும் தாருங்கள் என்று கேட்கவில்லை. இந்த கழுதை எனக்கு வேண்டும், அதை அவிழ்த்து வாருங்கள் என்று சொல்லி சீசர்கள் 2 பேரை அனுப்பி வைக்கிறார். அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் பார்க்கிற பொழுது மார்க் 11:4 சொல்லுகிறது, இருவழி சந்தியிலே ஒரு வாசல் அருகே அவர் சொன்னபடியே கழுதையும் அதன் குட்டியும் அங்கே கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது. ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத அந்த கழுதையை அவர்கள் அவிழ்க்கிறார்கள். லூக்கா 19:33 அந்த சீஷர்கள் போய் அவிழ்க்கும் பொழுது அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. லூக்கா 19:33 வாசிக்கலாம். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், நல்ல கவனிங்க, கழுதை குட்டியை அந்த 2 சீஷர்களும் போய் அவிழ்க்கிறார்கள். அவிழ்க்கும் பொழுது அதற்கு உடையவர்கள், எதற்கு உடையவர்கள்? கழுதைக்கும் கழுதை குட்டிக்கும் சொந்தக்காரர்கள். குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்தார்கள். தங்கள் வஸ்திரங்களை அதின் மேல் போட்டு இயேசுவை அதின் மேல் ஏற்றினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கழுதைக்கு சொந்தக்காரர்கள். அந்த கழுதை யாருடையதோ அதற்கு உடையவர்கள் ஏன் அவிழ்க்கிறீர்கள்? அது எங்களுடைய கழுதை, எங்களுடைய அனுமதி இல்லாமல் எப்படி அவிழ்க்கலாம் என்று சொல்லி சீசர்களை தடுத்த பொழுது சீசர்கள் சொல்லுகிறார்கள், இது இயேசுவுக்கு வேண்டும். சொன்ன உடனே அந்த கழுதையை அவர்கள் விருப்பத்திற்கேற்ப அவர்கள் பின்னாக அனுப்பி வைக்கிறார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கழுதைக்கு உடையவர்கள், கழுதைக்கு சொந்தக்காரர்கள் கேட்டவுடனே கொடுத்தார்கள் கழுதையை. நம்மை கர்த்தருக்கு கொடுப்போம், காலந்தாழ்த்த வேண்டாம். ஒரு பேச்சு கூட பேசல. ஆண்டவர் கேட்கிறார், இயேசு கேட்கிறார். எதுக்கு அந்த ஒரு கேள்வி கூட இல்லை. இயேசு கேட்கிறாரா? அவருக்கு ஐயா கழுதையும் கழுத குட்டியும் இடமே இல்லை இந்த கேள்விக்கு. அவர் கேட்கிறார், கொடுத்து விட்டார்கள். பரிசுத்த பவுலின் பரலோக பயணங்கள் 40வது நாள் இனிதாய் நிறைவடைந்து விட்டது. பவுலை சந்தித்த அந்த முதல் சந்திப்பு, சவுலை சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்ற முதல் கேள்விக்கு பதில் கொடுக்கிறான். பதிலாய் ஒரு கேள்வியை பதிலாய் கொடுக்கிறார். ஆண்டவரே நீர் யார்? அவர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். இங்க எந்த ஒரு கேள்வியும் இல்லை. தாய் என்கிற வார்த்தையே இல்லை, கொடு என்கிற வார்த்தையே இல்லை,
ஆனால் அவன் தன்னை முழுமையாய் கொடுத்து விட்டான். கர்த்தருக்காக, இயேசுவுக்காக ஒரே சந்திப்பு, ஒரே ஒரு கேள்விதான், ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? எவ்வளவுதான், ஒரே கேள்வி. பவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அந்த ஒரு கேள்வியில அடுத்த வார்த்தை வருகிறது, ஆண்டவரே என்ன செய்ய சொன்னாலும் செஞ்சிடுறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்கள் கீழ்ப்படிதல் எப்படி இருக்கிறது? ராஜாவை குருத்தோலை ஏந்தி பவனியாக கௌரவப்படுத்தினோமே, இந்த ராஜாவை குறித்த உங்கள் அபிப்பிராயம் என்ன? உங்களை குறித்த அவருடைய அபிப்பிராயம் என்ன என்பதை என்றைக்காவது சிந்தித்து பார்த்தீங்களா? இப்போ இயேசுவும் நீங்களும் சந்திக்கிறீங்க. நீங்களும் இயேசுவும் இப்பொழுது சந்திக்கிறீர்கள். இயேசுவின் சந்திப்பு இப்பொழுது உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்றால், இப்பொழுது நீங்கள் அவரை எந்த மனநிலையோடு எதிர்கொள்வீர்கள்? சொல்ல முடியுமா உங்களால? இப்பொழுது இந்த கணத்தில், இந்த நொடியில், இப்பொழுது இயேசு உங்களை சந்திக்க வருகிறார் என்றால், அவரை வாரும் என் நேசரே என்று சொல்லும் அளவிற்கு நீங்கள் ஆயத்தமுள்ள வாழ்க்கை வாழ்கிறீர்களா? இல்லை என்கிற நிலையில் இருப்பீர்கள் என்றால் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள், சரி செய்து கொள்ளுங்கள். காரணம், ராஜா இனி கழுதையில் வரமாட்டார், குதிரையில் வருவார். இனி சிலுவையில் அவர் அறைவதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார், செங்கோலோடு வருவார். இனி அவர் வந்து சிலுவையில் கை கால்கள் அடிக்கப்பட்டவராய் தொங்கிக் கொண்டிருக்க மாட்டார், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய் வருவார். அப்படி வரும் பொழுது நான் அவருக்கேற்ற பாத்திரமா இல்லாவிட்டால் ஒரு நாள் கைவிடப்பட்டு விடுவேன். இயேசு உலகத்தில் வாழும் பொழுது சீசர்களுக்கு சொல்லிவிட்டு போனார், 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 பெண்கள் கேந்திரம் மறைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவாள். நீ எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க? நீங்க யாரா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? நீங்கள் பரலோகத்தில் இந்த ராஜாவோடு இணைந்து செல்லக்கூடிய அந்த அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா, அல்லது கைவிடப்பட்டு நிற்கிற அந்த பரிதபிக்கிற நபருடைய கூட்டத்திலே நிற்கிறீர்களா? 10 கன்னிகைகள் ஆயத்தமாய் இருந்தார்கள். மணவாளனுடைய வருகையை எதிர்நோக்கி 5 பேர் விளக்கிற்கான எண்ணெயை விளக்கோடு சேர்த்து கொண்டு போனார்கள். 5 பேர் எண்ணெயற்ற விளக்கோடு போனார்கள். இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவர் கைகளிலும் விளக்குகள் இருக்கிறது. எண்ணெய் என்கிற அந்த ஆயத்தம் உங்களுக்குள் இல்லை என்றால், ஒரு நாள் இந்த சத்தியமுள்ள ராஜா வருவார், அன்றைக்கு நீங்கள் ஐயோ என்று சொல்ல வேண்டிய வேளை வந்துவிடும். இயேசு எருசலேம் வீதியில் பவனியாக போனப்போ பலதரப்பட்ட மக்கள் இருந்தார்கள். இந்த பவனியில கழுதை மாத்திரம்தான் கேட்டு வாங்கப்பட்டது. இந்த பவனியில் நிறைய காரியங்கள் நடந்தது, நிறைய பொருட்கள் பயன்படுத்தப்பட்டது, அநேக ஜனங்கள் இருந்தார்கள். கழுதை ஒன்று மட்டுமே இயேசு கேட்டு வாங்கினார். சபையே, தேவனுடைய பிள்ளையே, ஒன்ன மாத்திரம் தான் கேட்டு வாங்க நினைக்கிறார். வா, என்னோடு இரு, எனக்கு பிரியமா வாழ்ந்து காட்டு, பரலோகத்தில் உன்னை என்னோடு சேர்த்துக் கொள்கிறேன் என்று உன்னை கேட்டு வாங்க எத்தனிக்கிறார். மற்ற அனைத்தும் வாலண்டியரா கொடுக்கப்பட்டவைகள். கட்டப்பட்ட கழுதையை அவிழ்த்து கொண்டு வந்தார்கள் பாருங்க, அது மட்டும்தான் 2 சீஷர்கள் அனுப்பப்பட்டு அந்த கிராமத்துக்கு போய் இருவழிச்சந்தியில வாசல் அருகே கட்டப்பட்ட அந்த கழுதைக்குட்டியை அவிழ்த்து, உரிமைக்காரர்கள் வருகிறார்கள், கழுதைக்கு உடையவர்கள் வருகிறார்கள். ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். இது ஆண்டவருக்கு வேண்டும், தாருங்கள் என்று கேட்டு வாங்கி கொண்டு வந்தார்கள். அந்த பவனியில் நிறைய நடந்துச்சு. என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நான் ஆரம்பத்திலே சொன்ன பகுதிகளெல்லாம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க, விருப்பம் இருந்தால். இயேசுவை கழுதையின் மீது ஏற்றினார்கள். பெத்பகே பெத்தானியா என்கிற அந்த
கிராமங்களை தாண்டி அந்த பவனி தொடர்ச்சியாய் நடந்து கொண்டிருக்கிறது. அநேக ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை கழுதையின் மீது போட்டார்கள். இன்னும் அநேக ஜனங்கள் அவர் வருகிற வழியிலே வஸ்திரங்களை விரித்தார்கள். ஒரு ஆளுகிட்ட கூட உங்க ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கழுத மேல போடுங்க, கொஞ்சம் வழியில விரிங்க, கேட்கப்படவில்லை. இது கேளாமல் கொடுக்கப்பட்டவைகள். ஹல்லேலூயா. என் தேவன் என்னிடத்தில் கேட்கிறதையும் கொடுக்க வேண்டும், கேளாமல் நான் கொடுக்க வேண்டியவைகளையும் அவருக்காக மன உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். சிலதை கேட்பார், சிலதை நான் கேட்காமலே கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. ரெண்டுக்கும் ஆயத்தமா இருங்க. வஸ்திரத்தை அவர் கேட்கவில்லை, கொடுத்தார்கள், விரித்தார்கள். மரக்கிளைகளை தரித்து கொண்டு வந்து அந்த கிளைகளை போட்டு அவருடைய வருகிற அந்த பாதையை அலங்கரித்தார்கள். யாரிடம் இது கேட்கப்படவில்லை. அது மாத்திரமல்ல, நாம கைகளிலே வைத்திருந்தோம் அல்லவா அந்த குருத்தோலை, இந்த மாதிரி அவங்களும் கைகளில் வச்சிருந்தாங்க. இந்த குருத்தோலை எதற்கென்றால், அந்த நாட்களில் மன்னர்கள், அரசியல் தலைவர்கள், புகழின் உச்சத்தில் இருக்கிறவர்கள், அவர்கள் வரும் பொழுது அவரை வரவேற்கும்படியாய் எதிர்கொண்டு போகும் பொழுது கைகளிலே இந்த குருத்தோலையை வைத்திருப்பார்கள். ஹல்லேலூயா. பரலோகத்திலும் இந்த குருத்தோலை இருக்கிறது. அவர்கள் குருத்தோலைகளை பிடித்து கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குருத்தோலை எதிர்கொண்டு போகுவதற்கு அடையாளமாக அங்கே பயன்படுத்தப்பட்டது. எருசலேமுக்கு வருகிறார் இயேசு. அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் மன்னாதி மன்னன், ராஜாதி ராஜா. அவரை உயர்த்தி இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும். அவரை நேசித்த ஜனங்கள் எதிர்கொண்டு போகும்படியாய் குருத்தோலைகளை பிடித்தார்கள். பிள்ளைகள் சொன்ன வசனத்தை வாசிக்கலாம். குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி ஓசன்னா ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். யோவான் 12:13 அழகா சொல்லுது. குருத்தோலையை ஏன் பிடிச்சுக்கிட்டு போனாங்கன்னா, மரக்களையை தரித்து கொண்டு வழியிலே பரப்பினவர்கள், வஸ்திரங்களை வழியிலே போட்டவர்கள், கழுதையின் மீது போட்டவர்கள் எல்லாம் அவரை கௌரவப்படுத்தும்படியாய், அவரை உயர்த்தும்படியாய், குருத்தோலையை பிடித்தவர்கள் எதிர்கொண்டு போகும்படியாய் போனார்கள். ஹல்லேலூயா. மகாராஜா, சமாதானத்தின் ராஜா, நீதியின் ராஜா, வெற்றியின் ராஜா எருசலேமில் வந்தார்னு அன்னைக்கு ஒரு கூட்டம் தெரிஞ்சுக்கிட்டதுனால எதிர்கொண்டு போக குருத்தோலைகளை பிடித்தார்கள். என் ராஜா வர்றாரியா, அவரை வெறுங்கையா போய் வரவேற்க கூடாது, என் கையில ஒன்றை வைத்துக் கொள்ளுகிறேன் என்று குருத்தோலையை வைத்திருந்தார்கள். அவங்க உள்ளத்துல ராஜாவை அப்படி ஃபீல் பண்ணாங்க. இயேசுவை மகாராஜாவாய் தங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டதுனால வெறுங்கையா போக கூடாது, என் கையில அவரை கனப்படுத்தும்படியா இந்த குருத்தோலையை வைத்திருந்தார்கள். இது எதிர்கொண்டு போவதற்கு அடையாளமாய் கைகளில் தூக்கப்பட்ட குருத்தோலை. ஒரு நாள் இந்த ராஜாவை முகமுகமாய் எதிர்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தில் பாருங்க, ராஜா வருவார். எங்கே வருவார், எப்படி வருவார்? வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:17. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஏமான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய பாடல் ஒன்று உண்டு. அந்த நாள் இன்ப 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 நாள், எந்த நேசராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை, எத்தனை பேருக்கு ஆசை? ராஜா ஆகாய மண்டலத்தில் அவர் தூதர்களோடு இறங்கி வருவார். பெரும் எக்கால சத்தம் தொனிக்கும், மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். அப்பொழுது ஒரு நொடி பொழுதில் நாம் மறுரூபமாக்கப்பட்டு
அவரை எதிர்கொண்டு போகிறவர்களாய், அவரோடு கூட என்றென்றுமாய் வாழ போகிற அந்த நித்திய வாழ்வுக்குள் நுழைய போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, எருசலேம் வீதியில் கழுதையின் மீது பவனியாய் வந்த ராஜா சீக்கிரத்தில் வான மண்டலத்தில், ஆகாய மண்டலத்தில் குதிரை மேலே ராஜாவாய் வருவார். அப்படி வரும்பொழுது இதற்கு முன்னாக மரித்த பரிசுத்தவான்கள் எல்லோரும் உயிரோடு எழும்புவார்கள். அதன் பின்பு இவ்வளோ நேரத்தில், எவ்வளோ நேரம்? அவ்வளோதான். ஒரு நொடி பொழுதில், அந்த ஒரு நொடி பொழுதில் இந்த உடல் அப்படியே மகிமையின் சாயலை பெற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. உங்கள் உடல் ஒரு நாள் மகிமையின் சாயலை பெறப்போகிறது. ஆகவே உங்கள் உடலை கரைப்படுத்தாதிருங்கள். இந்த கண்களை பரிசுத்தத்தில் காத்துக்கொள்ளுங்கள், இந்த வாயை பரிசுத்தத்தில் காத்துக்கொள்ளுங்கள், இந்த காது பரிசுத்தமாயிருக்கட்டும், இந்த கரங்கள் இந்த கால்கள் பரிசுத்தமாயிருக்கட்டும், இந்த சிந்தனைகள் எண்ணங்கள் ஆசைகள் உணர்வுகள் அத்தனையும் பரிசுத்தமாயிருக்கட்டும். காரணம், இந்த உடல் ஒரு நாள் மறுரூபமாகும். கேட்கக்கூடாததை கேட்கிற காதுகள், பார்க்கக்கூடாததை பார்க்கிற கண்கள் மறுரூபம் அடையாது. மறுரூபம் அடையாதவர்கள் எதிர்கொண்டு போக முடியாது. ஐயா, அன்னைக்கு எருசலேம் வீதியில் எல்லாரும் குருத்தோலை பிடிச்சு போயிட்டாங்க. நாமளும் இன்னைக்கு குருத்தோலையை தூக்கிட்டு போயிட்டோம். ஆனால் ராஜா ஒரு நாள் ராஜாதி ராஜாவாக வருவார், வானமண்டலத்தில் இறங்கி வருவார். அப்போ குருத்தோலை செல்லாது. அப்போ குருத்தோலை செல்லாது. அப்போ என் வாழ்க்கை தான் குருத்தோலையாக இருக்கணும். ஹல்லேலூயா. என் வாழ்வு தூய்மையாக இருக்கணும். என் கண்ணு தூய்மை, என் காது தூய்மை, என் கைகள் தூய்மை, என் கால்கள் தூய்மை, என் எண்ணம், என்னுடைய ஏக்கம், என் ஆசை, என் உணர்வு 24 hours 365 நாளும் கிறிஸ்துவின் சாயலை என் சரீரமும் என் இருதயமும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கும் என்றால், நான் நினையாத நேரத்தில் அது நடுஇரவா இருக்கலாம், அதிகாலையா இருக்கலாம், மத்தியானமா இருக்கலாம், சாயங்காலமா இருக்கலாம், சேவல் கூவுகிற நேரமா இருக்கலாம், ஒரு நொடி பொழுதில் நான் தூங்கி கொண்டிருந்தா கூட மறுரூபமாயிருவேன். ஆமென். பிள்ளைகள், வாலிபர்கள், சகோதரிகள், தாய்மார், தகப்பன்மார், அண்ணன்மார், தம்பிமார், வாலிபர்கள், பிள்ளைகள் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன். நான் சொல்கிற புத்திமதி, நான் சொல்கிற கண்டிஷன், நான் கொடுக்குற போதனைகள் ஒருவேளை உங்களை கஷ்டப்படுத்தலாம். நான் பேசுகிற இந்த வார்த்தைகள் கூட, இவர் என்ன எப்போதும் இப்படி கத்துறாரு, எப்போதும் இப்படி பேசுகிறாரு, ரொம்ப கண்டிஷன் பண்ணுறாரு, எப்படினாலும் எடுத்துக்கோங்க. அந்த நொடி பொழுதில் அவரோட வர்றதுக்கு ஆயத்தமாயிரு. என்ன பிடிக்கலனும் பரவாயில்ல, என் பிரசங்கம் உனக்கு பிடிக்காம போனாலும் பரவாயில்ல, அங்கே வந்துரு. அவர் ராஜாவை ஒரு நாள் வர போறாரு. கழுதை மேலே வரும்போது சாந்த குணமுள்ளவராய் வந்தார். இனி சாந்த குணத்தோடு வரமாட்டார், நியாயாதிபதியாய் வருவார். நீதிமானுக்கு நீதிமானுக்குரிய பங்கு, துன்மார்க்கனுக்கு துன்மார்க்குரிய பங்கு, மாற்றமே கிடையாது. 99% கரெக்டாக தான் இருந்தேன், ஒரே ஒரு பாயிண்ட் சின்னதில் தானே வைக்கானே, முடிஞ்சு போச்சு. 100% உங்களை கரெக்ட் பண்ணுங்க. ராஜா சீக்கிரத்தில் வரப்போகிறார். அப்படி எல்லாரும் முழங்கால் படியிடுவோம், முழங்கால் படியிடுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். கோதுமையை பிரிப்பாரு. கோதுமை களஞ்சியத்துக்கு போகும், பதற அக்கினிக்கு போகும். ஒரு பதற கூட களஞ்சியத்துக்குள்ள விட மாட்டார். நீ கோதுமையா வாழ்ந்தா
கண்டிப்பா சொல்றேன், நீ பரலோகத்துல இருப்பா. அழுக்கோட வந்தியன்னா கழுவப்படு, ஒப்புக்கொடு. குணப்படாதவன் இருதயம் குணப்படட்டும், அழுக்கு நிறைந்த இருதயம் கழுவப்படட்டும். தேவ சாயலை பெறப்போற உன் உடலை கரப்படுத்தாத, உன் இருதயத்தை கரப்படுத்தாத. ராஜா வரப்போகிறார். இந்த வானம் அது வெந்து அழிந்து போகும், பூமி கரைஞ்சி உருகி ஒன்றும் இல்லாமல் போயிடும். இவ்வுலகத்தில் நாம் சேர்த்து வைத்தவைகள், நம்மை அலங்கரித்து வைத்திருக்கிறவைகள் எல்லாம் ஒரு நாள் போயிடும். எல்லாம் மண்ணுக்கே போயிடும். இந்த உடல், ஆவி, ஆத்மா பொன்னான அந்த நகரத்துக்குள் நுழைவதற்கு ஆயத்தமுள்ள வாழ்க்கை இருக்கும் என்றால், ராஜா வரும் பொழுது என்னை அழைத்து கொண்டு போவார். பரிசுத்தர் பாவனியிலே, பரிசுத்தர் பவனியிலே, ராஜா நானுந்தன் செல்ல பிள்ளையாக அங்கே நடந்திட விரும்புகிறே. சபையே, தகப்பனே, தாயே, சகோதர சகோதரிகளே, வாலிபர்களே, பிள்ளைகளே, இன்னும் எதிலெல்லாம் நீங்க சரிப்படாத நிலையில் இருக்கிறீர்களோ அதையெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. குணப்படாத உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. அவருக்கு முன்பாக உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். காரணம், ராஜா சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தையை உம்முடைய பலத்தோடு நின்று கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. இப்போ ஆவியானவர் எங்க மத்தியில் இறங்கி வரணும். இந்த சத்தியத்திற்கு செவி கொடுக்கும்படியாய் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் திருப்பும் ஆண்டவரே. ஏவி அருளும் ஆண்டவரே. ராஜாவாகி உம்மை வரவேற்பதற்கு ஆயத்தமுள்ளவர்களாய் மாறட்டும். அந்த மகிமை நாளில், அந்த மறுரூப நாளில், ஒரு நொடி பொழுதில் அந்த சாயலை தரித்து கொள்ளும்படியான பாக்கியத்தை இந்த ஆராதனைக்கு வந்த எல்லாருக்கும் கொடுத்துருங்கப்பா ஆண்டவரே. என் திருச்சபையில் உள்ள சிறுவர்கள், வாலிபர்கள், இளம் வயதினர், முதியவர்கள், ஒரு நபர் கூட மிஸ் ஆகிடக்கூடாதுப்பா. யாரும் கைவிடப்பட்டிருக்கூடாது. எல்லாரும் அந்த தேவராஜ்யத்தை வந்து சேரட்டும். அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய இயேசு அந்நாளில் எனக்கும் உங்களுக்கும் ரட்சிப்பை விரும்புகிற அனைவருக்கும் தந்தருளுவார். உங்களுக்கான கிரீடத்தை இழந்துராதீங்க. உங்களுக்கான இந்த ஜீவனை இழந்துராதீங்க. பரலோகம் நிலையானது, உலகம் அழிவிற்குரியது. இந்த உலகம் முடிஞ்சு போயிடும். இது பெர்மனன்ட் கிடையாது. தேவராஜ்யமே பெர்மனன்ட். அதுதான் நிரந்தரமானது. பின்னானதை மறந்து முன்னானவைகளை நாடி எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதற்காக ஓடுகிறேன் என்று பவுல் சொன்னது போல கர்த்தருக்காக முன்னோக்கி ஓடுங்கள். ராஜாவை வரவேற்கும்படியாய் ஓடுங்கள். உங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். உங்களை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாய், ஆசாரியர்களாய் நிறுத்தி இருக்கிற அந்த தேவனுடைய அன்பில் உங்களை காத்து கொள்ளுங்கள். நல்ல தகப்பனே, வந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேனப்பா. ஒவ்வொரு கர்த்தாவை, ஒவ்வொரு குடும்பமும் முழுமையாய் ரட்சிப்பிற்குள் வரட்டும். பாவ மன்னிப்பையும் பரிசுத்தாவியின் வல்லமை பெற்றுக்கொள்ளட்டும். கிறிஸ்துவின் நாளுக்கென்று இவர்கள் ஆயத்தப்படட்டும். கிருபைக்குள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி பாஸ்டர் டி இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 642613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.